நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேரு சுப்பிரமணி. நம்ம போன வீடியோல வந்து மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ப்ளஸ் அதுக்குரிய நம்ம பரிகாரத்தையும் பார்த்துருந்தோம். நம்ம இப்ப இந்த வீடியோல வந்து ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த வருஷம் மற்ற ராசி மற்ற லக்னத்தை விட ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு வந்து ஒரு நல்ல வருஷமாக தான் இருக்கும். முக்கியமாக வந்து இந்த வருஷம் வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமாக இல்லாத ஒரு நல்ல பாசிட்டிவான வருஷமாக தான் வந்து இந்த வருஷம் ரிஷப ராசிக்கு இருக்கும். இதில் என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரும். வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும் அப்படின்னா வந்து வருமானம் உயரும். அதே மாதிரி வந்து ச வேலை வேலை மாறுவீங்க. ஒன்று இருக்கிற கம்பெனிலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஹைக் கிடைக்கும். சேவிங்ஸ் வந்து உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து வேறு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்குரிய நல்ல பர்சன்டேஜில் ஹைக்கோட தான் போவீங்க. ப்ளஸ் வந்து புது தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து புது தொழில் புதுசாக வந்து தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. இல்லை எக்ஸ்ட்ரா பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இன்னொரு தொழிலும் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அந்த அமைப்பும் இருக்குது. ப்ளஸ் வந்து இத்தனை வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து வராத பணமும் வந்து இந்த வருஷம் வந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து வராத அமைப்பும் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து வசூலாகாத பணமும் இந்த வருஷம் வந்து வசூலாகும். அதே மாதிரி மல்டிபிள் லோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3-4 லோன் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லோன் இல்லை 2 லோன் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதே மாதிரி வந்து இப்போ நிகழ்ச்சிக்குன்னு சொல்லி வந்து எக்ஸ்ட்ரா வந்து லோன் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடன் அடைக்க முடியுமா அப்படின்றவங்களுக்கும் கடன் இந்த வருஷம் அடைப்பீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணுறோம், கடன் வாங்குவோம் அப்படின்னா வந்து இந்த வருஷம் வந்து கடன் வாங்கி நீங்கள் சுப செலவு அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து அடிக்கடி வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு வந்து டூர் மாதிரி போயிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் வந்து தொலைதூர பயணம் வந்து அடிக்கடி இருக்கும். ப்ளஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து கோயிலில் போய் வந்து கோயிலுக்கு உண்டான வேலை அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து கைகூடி வருதுங்க. ஸோ பொண்ணு பார்க்குறவங்க இல்லை பையன் பார்க்குறவங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஜூனுக்கு மேலே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க வந்து முக்கியமாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து முக்கியமாக அவங்க வந்து கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும்போது வந்து என்ன மாதிரினா வந்து முக்கியமாக இந்த தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னன்னா தலை சுற்றல் வந்து அடிக்கடி ஏற்படும். இல்லைனா வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணாடி வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து குறுக்கு வலி, அதுக்கப்புறம் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்கணும். இதில் நீங்கள் இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வருஷமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த வருஷம் வந்து லைக் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வந்து செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து இதுக்குரிய பரிகாரம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பரிகாரம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா திங்கட்கிழமை கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு
ஒரு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம்ல இருந்து அரை மணி நேரம் அங்கே கோயிலில் வந்து அமைதியாக உட்காந்துட்டு வாங்க. அதே மாதிரி வந்து முக்கியமாக 2 பரிகாரம் ஆக்சுவலாக இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து முக்கியமாக இவங்களுக்கு இந்த வருஷம் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒன்று அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இல்லைன்னா முடிவு எடுக்காமல் விட்டுருவாங்க நான் சில விஷயத்துலலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து திங்கக்கிழமை வந்து கருப்பணசாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த திங்க அது அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வியாழக்கிழமை வந்து கருப்பணசாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும். இது நீங்கள் ஒரு 2 நாளுமே வந்து இந்த கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற பிரச்சனையும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி முக்கியமாக இந்த மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாதத்தில் வந்து அவங்க அப்பாவோட ஹெல்த் விஷயத்தில் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சின்ன விஷயம்னு சொல்லி வந்து விட்டுறாதீங்க. ஸோ சின்ன இஷ்யூவாக இருந்தாலுமே வந்து போய் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த வருஷம். ஆக்சுவலாக இந்த 2 மாதம் மட்டும். அதுக்கப்புறம் வந்து இதுக்குரிய பரிகாரமாக வந்து இந்த 2 மாதம் மட்டும் ஒன்று சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் அப்பாவோட பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மட்டும் வாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்து வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த 2 மாதம் வந்து ரொம்ப என்னது வேலை பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மார்ச் ஏப்ரல் டைமில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஹெல்த் விஷயத்துலையும் இந்த வேலை விஷயத்துலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வருஷமாகவே இருக்கும். மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்துக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.